சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எந்த படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பி ஹாசிமின் அவர்கள் இயக்கத்தில் நிவாஸ் கே பிரசன்னா இசையில் நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த், பிடிவி கணேஷ், தஷிரோ என்ற ஒரு ஜப்பான் ஆக்டர் எல்லாம் சேர்ந்து நடித்து 2021 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் தள்ளி வந்து 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்ஃபிங் கிளப்பில் வேலை பார்க்குற நம்ம சிவா ஒரு நாள் அவர் கண்ணில் வந்துட்டு கரையோரமாக ஒதுங்கி இருக்கிற நம்ம தஷிரோ வந்து தென்படுறாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. உடல் ரீதியாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் மன ரீதியாக ஒரு 1.5 வயசு குழந்தையா இருக்காரு. ஸோ அவர் யாரை எங்கேருந்து வந்திருக்காருன்னு எதுவுமே தெரியாமல் அவரை தன் கூடவே வச்சு பார்த்துக்கிறாரு. மயக்கத்திலேருந்து முதல்ல முழிச்சு பார்த்து சிவாவை முதல்ல பார்க்குறனால சிவாவே வந்துட்டு அவருக்கு சிவா கூட ஒரு பாண்டிங் உருவாகி அவர் கூடவே அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இது வந்துட்டு அவரோட காதலியாக இருக்கிற பிரியா ஆனந்துக்கு, விடிவி கணேஷ்க்குலாம் பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இவரோட சொந்த ஊரான ஜப்பானுக்கே திருப்பி அனுப்பலான்ற முயற்சியில் அவங்க ஜப்பானுக்கு திருப்பி அனுப்பலாம்னு நினைக்கிறப்ப தான் அவருக்கு அங்கே ஒரு ஆபத்து இருக்கிறது தெரியுது. அவர் ஒரு சுமோ பிளேயர் அப்படின்றதும் தெரியுது. எதுக்காக இவர் ஜப்பானுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவர் அங்கே போனால் என்ன நடக்கும், போகிறதுனால அவருக்கு என்ன நடந்தது, அவர் ஃபைனலாக அந்த சுமோ போட்டியில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படம் சொல்லுது. கதையாக பார்க்குறப்போ இது ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதை திரைக்கதையாக அவங்க மாற்றுறப்போ என்னெல்லாம் குறைகள் இருக்குது அப்படின்றது தான் முதல்ல நான் பேச போகிறேன். சரி, குறைகள் இதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு நிறைகளை சொல்லிடுவோம். முதல்ல வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாக பிடிச்சிருந்தது வந்து இந்த படத்தோட இசை. உண்மையாகவே பெரிய கிரெடிட் கொடுக்க வேண்டியது நிவாஸ் கே பிரசன்னாக்கு தான். ஏன் அப்படின்னா, இது வந்து மற்ற வேற ஒரு படத்தில் இருந்திருந்தாலோ, ஒரு நல்ல ஒரு தெரிந்த ஒரு ஆக்டர் படத்தில் போட்டிருந்தாலோ, இல்லை வேற ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு படத்தில் போட்டிருந்தாலோ, இந்த பாடல்கள் கண்டிப்பாக வெளியில் நல்லாவே ரீச் கிடைச்சிருக்கும், நல்லா வெளியில் தெரிஞ்சிருக்கும், அவருக்குமே நல்ல பேர் கிடைச்சிருக்கும். பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ரொம்பவே அசாத்தியமாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இந்த படம் ரொம்ப லோவாக இருக்கிறப்பெல்லாம் அந்த இசை தான் வந்துட்டு இந்த படத்தை அங்கேருந்து தூக்கி நிறுத்திருக்கு. ஒரே ஆளா ஷோல்டரில் நிறுத்திருக்குன்னா அது இசை தான். ரெண்டாவது, இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்தியாவை காட்டுறதா இருக்கட்டும், ஜப்பானை காட்டுறதா இருக்கட்டும், ரொம்பவே அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே கிரெடிட் தான். பிரவீன் கேலியோட எடிட்டிங்குமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அண்ட் தென் இந்த ஆக்டிங் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பான் ஆக்டர் முதல் பாதி ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் பெருசாக பேசவே மாட்டார், டயலாகே கிடையாது. செகண்ட் ஹாஃப்லுமே வந்துட்டு ரொம்ப பெருசாக டயலாக்லாம் இல்லை. அவரோட நடிப்புன்னு வரும்போது முதல் பாதியில் ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும், அதுவுமே பிரமாதமாக இருக்கும். ரெண்டாம் பாதியில் அவர் இந்த சுமோவை கத்திக்கிட்டு அந்த ரெஸ்லராக இருக்கும், ரெண்டுமே ரொம்பவே அருமையாக பிரமாதமாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோ ஆரம்பிச்சு நம்ம சிவா, பிரியா ஆனந்த், ரோஹி பாபு, விடிவி கணேஷ், கெஸ்ட் அப்பியரன்ஸாக நம்ம சதீஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமாக நிழல்கள் ரவி, நிறைய பேர் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து காமெடின்றது வந்து எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. எனக்கு பிடிச்சதுன்னா இந்த கேமரா அண்ட் தென் இசை, அந்த ஆக்டர் கூட ஜப்பான் ஆக்டர் அவரோட நடிப்பு இதெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப குறையாக தெரிஞ்சது என்ன, இவ்வளோ ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது மற்ற கேஸ்டிங்ஸ் எல்லாமே தான். ரைட் ஃப்ரம் சிவா அவர்களின் நடிப்பு வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. பட் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ ஒரு சார்காஸ்டிக்காக பண்ணக்கூடிய ரோலை ரொம்பவே பிரமாதமாக பண்ணுவார். இந்த படத்துலையுமே அதை தான் முயற்சித்திருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த படம் ஒரு காமெடி படமாகவும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் படமாகவும் இல்லாமல் நடுவுலேயே சிக்கி சின்ன படம் ஆயிடுச்சு. இது வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல சிவாவோட நடிப்பு நம்மளை பெருசாக கனெக்ட் பண்ணாதனால அது எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, பிரியா ஆனந்த் ஒரு ஹீரோயின். இந்த பழைய படங்களில் ஹீரோயின்னா ஓகே, அவங்களோட பங்கு என்னென்னா பாடல்கள் ஆடணும், அப்பப்போ ஹீரோவை கொஞ்சணும், அப்பப்போ மோட்டிவேட்டிங்காக பேசணும், அவர் கொஞ்சம் காமெடி ஆக்டராக அவர் ஜோடியாக வரதா இருந்தால் அவங்க கூட நடிக்கணும், அவ்வளோதான். அந்த பங்கு தான் இதுலேயுமே. அவங்களுக்குமே பெருசாக இதில் வேலை இல்லை. மற்றபடி இந்த படத்தில் ரொம்ப நேரம் சிவா, அந்த தஷிரோ அண்ட் தென் விடிவி கணேஷா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் தான். அவரோட நடிப்புமே ஓகேவாக தான் இருந்தது. நிறைய இடங்கள்ல காமெடியாக சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுவோம், அந்த முயற்சி வேலை செய்யலன்னு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே வந்து பொறுமையை சோதிச்சிட்டாங்கன்னே சொன்னோம். இரண்டாம் பாதியும் அப்படிதான். பட் அந்த ஃபைட் சீன்லாம் சும்மா ரெஸ்லிங்லாம் வரனால ஓகே ஃபைன், அது கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி படம் முழுக்க வந்துட்டு உங்களுக்கு திரைக்கதை வந்து ரொம்ப அழுத்தமாகவும் இல்லாமல் நம்ம எதை நோக்கி இந்த படம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பெருசாக சர்ப்ரைசிங் எலமெண்ட்டும் கிடையாது. ரெண்டாம் பாதியில் அந்த ஊர் ஜப்பான் ஆக்டர்ஸுமே நடிக்க வச்சிருக்காங்க, அது ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப 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 சுமார் தான், ரொம்ப செயற்கைத்தனமாக தான் இருந்தது. அதுலேயும் வந்து அவங்க பேசுகிற அந்த ஜப்பான் மொழி வந்து ஆரம்பித்து ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு தான் தமிழாக்கமே வரும், அதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. ஸோ ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஒரு பெரிய ட்ராக் இழுத்து அது நம்மளுக்கு கன்வின்சிங்காக இல்லை. சிரிக்க வைக்கவும் முயற்சியில் சிரிக்க வைக்கவும் இல்லாமல் எமோஷனலாக கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல எமோஷனலாக கனெக்ட் பண்ணவும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு எப்படா முடியுன்ற ஒரு தருவாய் நோக்கி கொண்டு போயிடுச்சு. அது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுமோ அப்படின்றது வந்துட்டு ஒரு ரெஸ்லிங், ஒரு ஸ்போர்ட்ஸை சம்மந்தப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கான சீன்ஸை இன்னும் மெனக்கெடுறது வச்சு அதுக்கான ஒரு ஹை மூமெண்ட்ஸ்லாம் அந்த படத்தில் வச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அதை தவறு விட்டனால இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு காமெடி படமாகவும் இல்லாமல்
ஒரு சும்மா படமும் இல்லாமல் ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டி சிக்கி சின்னாமணம் ஆயிடுச்சு. மேபி இந்த படம் ஒரு வீக்கெண்டுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் மேபி ஒன் டைம் வாட்சபுளாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக மஜாவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 50 கொடுப்பேன். ஸோ அதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன ஒரு ஓடிடியில் பார்க்க சொன்னால் கூட ஐம் நாட் ரெடி. அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். பேக் ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.